வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைக்கிளுக்கு வந்து பிரேக் லைட் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் வந்து நீங்கள் பிடிச்சா மட்டும் கரெக்டாக லைட் எரியும், அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைம், நைட் டைம் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, சைக்கிளில் போகிறீங்க அப்படின்னா அந்த பிரேக் லைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள், இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் லைட் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சைக்கிளுக்கு தான் நம்ம வந்து பிரேக் லைட்டை வந்து செட் பண்ண போகிறோம். இது என்னோடய சைக்கிள் தான். கீழே இருந்துச்சு, கீழே வச்சு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்து இதை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் அன்றைக்கி வந்து பிரேக் லைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 9 வோல்ட் பேட்டரி ப்ளஸ் வந்து இதுக்குரிய கனெக்டாரும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எல்இடி லைட் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது வந்து ரெட் கலர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும், வேறு கலர் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளோ ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே பாருங்கள் ரெட் கலர் வந்து இது பகல்னால கொஞ்சம் இதாக இருக்குது, நைட் நேரம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதை ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பகலில் நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நைட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் சுவிட்ச் கனெக்ஷன், அடுத்து டேப் யூஸ் பண்ணுங்கள், அடுத்து வயர்ஸு, அடுத்து க்ளூ கன், இந்த இது இருந்தாலே போதும். அதுக்கடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளில் வந்து எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர். இது பின்னாடியே வந்து டபுள் டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா டபுள் டேப் கொடுத்து நீங்கள் வந்து பின்னாடி வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின்னாடியும் ஓட்டலாம், அதுக்கடுத்து சீட் இருக்குது பார்த்தீங்களா, சீட்டுக்கு கீழேயும் ஓட்டலாம் நீங்கள், இல்லாட்டினா கீழே அந்த இதுலேயும் ஓட்டலாம். எதுலனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வந்து ஒட்டிக்கோங்க. நான் கேரியரில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். வயர் கனெக்ஷனை வந்து பின்னாடி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் பின்னாடி வந்து எடுத்து விட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரி வந்து செட் பண்ணுறதுக்கும் இந்த இதுக்குரிய வயர் லென்த் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து வெட்டிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை வந்து டேப் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. எல்லா கனெக்ஷன்ஸையும் வந்து ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இரும்பில் இருக்குது. ஸோ அதனால் அங்கங்கன்னு இது பண்ணால் உங்களுக்கு வந்து பேட்டரியோட இதாக ட்ரைன் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, வயரை வந்து பின்னாடி கூடி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி கூடி செட் பண்ணிக்கோங்க. பின்னாடி செட் பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. பிளாக் கலர்னால நான் பிளாக் கலர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்போங்க போல் வந்து நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா அது எதுவும் தெரியாது, சைக்கிளுக்கு வந்து அசிங்கமாக தெரியாது. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்து தொய்வாக கொஞ்சம் ஒட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், கீழே வந்து உங்கள் வீலில் வந்து சுற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் வந்து சைக்கிள் வீலில் மாட்டிடுச்சு அப்படின்னா கீழே கூட விழுக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வயர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வரிசையாக வச்சு அழகாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து நம்ம வந்து பேட்ரி வந்து அந்த பிரேக்குக்கு இதுக்கு மேலே தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வயர் வந்து அங்கே கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை வந்து ஸ்லீவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது பண்ணியாச்சு. இதில் தான் வந்து அதுக்கடுத்து இந்த கனெக்ஷன் வந்து விட்ருங்க. இதுக்கடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேட்டரியை வந்து எடுத்துக்கோங்க. பேட்டரிக்கு அடுத்து சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுவிட்சை வந்து கனெக்ட் எந்த மாதிரி பொசிஷன்னாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து ஒரு வயரை வந்து சுவிட்சில் வந்து நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சால்ட்ரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே சுற்றி விட்டாலே போதும். கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வயர் கனெக்ஷன் நம்ம வந்து அங்கே செட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, பல்ப் இதிலேருந்து எல்இடியிலேருந்து, அதிலேருந்து ஒரு கனெக்ஷனை வந்து எடுத்து இந்த இதில் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இன்னொரு வயரையும் கனெக்ட் பண்ணால் லைட் எரிய போகுது. அதை வந்து நம்ம பிரேக் இதில் நம்ம வந்து செட் பண்ணணும். அதை வந்து நம்ம லாஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒட்டிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோடு நான் வந்து இதை ஒட்டிடுறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ளூ கன் வந்து இது வந்து நம்மளாக செஞ்சது. ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த க்ளூ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து கனெக்ஷன் வந்து கரண்ட் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி டயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எல்லா கனெக்ஷனையும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன்.
க்ளூவை அப்ளை பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரியும் ஒரு டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதனால இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன் நல்லா. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சைடு வந்து ஒட்ட போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு வந்து கொஞ்சம் இடிக்குது. ஸோ அதனால் நான் சுவிட்சை எடுத்துகிட்டு வேறு பொசிஷனில் வந்து தான் மாற்றணும். ஸோ அதனால் நான் வந்து சுவிட்சை தனியாக எடுத்துகிட்டு டபுள் சைட் டேப்பை வந்து உரிச்சிட்டு நான் வந்து அங்கே வந்து ஒட்டிடுறேன் நான். நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க. கீழே விழுகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒட்டிட்டு சுவிட்சையும் எந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஏன்னா இப்படி தான் என்னால் செட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து இந்த 2 வயர் மட்டும் இருக்கும். அந்த வயரை வந்து பின்னாடி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு வயரை வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரு அந்த பிரேக் இருக்குது பார்த்திங்களா, பின்னாடி பிரேக்கு வந்து கரெக்டாக அந்த கனெக்ஷன் இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நான் உங்களுக்கு அந்த செட்டப்பை வந்து கரெக்டாக வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து ஒட்ட மட்டும் செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ஒட்டியாச்சு. அடுத்த ஒரு வயர் இருக்குது பார்த்திங்களா, வயரை வந்து இப்போ இருங்க காட்டுறேன். அது நல்லா பெருசாக வந்து வெட்டிக்கோங்க. பெருசாக வெட்டி விட்டுட்டு இது தான் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். பெருசாக வெட்டி விட்டு அதை வந்து 2ஆக வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பெருசாக வெட்டிட்டு அதை வந்து 2ஆக வந்து மடித்து விடணும். இந்த மாதிரி 2ஆக நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அந்த 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 கனெக்ஷன் வந்து அந்த பிரேக்குக்கு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து மேலே வந்து ஒட்டிடுங்க. இங்கனக்குள்ளே கரெக்டாக இங்கே வந்து டேப் யூஸ் பண்ணி அங்கே வந்து கரெக்டாக இங்கனக்குள்ளே ஒட்டிடுங்க. அப்போனா வந்து உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து விலகாமல் இருக்கும். அதனால அவ்வளோதான். இங்கே வந்து ஒட்டிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து இப்போ கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒட்டியாச்சு. இந்த செட்டப் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்போனா தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து மேலே பார்த்தாலே தெரியும். இப்போ இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண மூலம் கரெக்டாக வந்து அது வந்து 2 ஜாயிண்ட் ஆகும். இப்போ மேலேருந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி ஒட்டியிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அது வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து எப்போயுமே மழை பெஞ்சால் கூட ஜாயிண்ட் ஆகாது. கீழே உள்ள இரும்பு கம்பியில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மேலே வந்து ஒட்டிடும். அதுக்காக தான் நான் அதை வந்து மேலே பிளாஸ்டிக்கில் ஒட்ட சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக லைட்டாக பிரேக் பிடிச்சாலே போதும், நான் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ரொம்ப சடன் பிரேக் பிடிச்சாலும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாகவே இது வந்து ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் வயர் கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து எப்போயுமே இதாகாது. உங்களுக்கு எப்போயுமே கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் கனெக்ஷன் வந்து காலையில் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, ஈவினிங் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதனால் பேட்ரி வந்து அடிக்க ஒருக்க போகாது. ஸோ அதனால் நான் வந்து போட்டு இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிரேக் வந்து பிடிச்சோம் அப்படின்னா லைட் எரியுது. சூப்பர். கரெக்டாகவே லைட்டாக பிடிச்சாலே உங்களுக்கு வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. லைட்டாக பிடிச்சாலும் பிளிங்க் ஆகி எரியுது. ஸோ அதனால் வந்து நைட் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ட்ராவலாக இருக்கும். இது வந்து நைட் டைம் வந்து நல்லாவே க்ளோ ஆகும். இப்போ வந்து பகல் டைம்னால உங்களுக்கு லைட்டாக தெரியுது. அவ்வளவுதான். இதில் நான் மேலே ஏரியே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து சும்மா நார்மலாக ஏறி நீங்கள் அழுத்தி ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள் பிரேக் பிடிக்கிறேன், லைட் எரியுது. எப்போ வேணால் பிரேக் பிடிக்கிறோமோ கரெக்டாகவே எரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் நைட் டைம் வந்து சேஃபாகவே ட்ராவல் பண்ணலாம். பின்னாடி உள்ளவங்க வந்து நம்ம சைக்கிள் வந்து கரெக்டாகவே தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது 100% ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் எல்லா சைக்கிளுக்கும் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.